சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் பாஜகவின் முக்கிய தலைவர்களுடன் தேர்தல் பணிகள் குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை. பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன், தமிழிசை, அரவிந்த் மேனன், அண்ணாமலை, எல் முருகன், வானதி சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். இப்போ உங்க முன்னாடி நான் அறிமுகப்படுத்த போறேன். முதல்ல கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆர் மகேஷ் போட்டியிடுகிறார். எழுபது முதல் 75 வரையிலான மீனவர்களுக்கு ஓய்வூதியம், மீனவர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கைக்கான வயது வரம்பு 70 உள்ளிட்ட புதிய வாக்குறுதிகள் அறிவிப்பு உயர்த்தப்படும். மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் இருப்பவருக்கு இப்போ வழங்கப்பட்டு வரக்கூடிய நலத்திட்டங்களோட கூடுதலாக அவங்களுடைய 70 வயது முதல் 75 வயது வரை மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறிவைத்து FCRA என்ற மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் காத்ததாக கூறும் EPS FCRA மசோதாவை எதிர்ப்பாரா என்று கேள்வி. வக்ஃப் சட்டம் திருத்தத்தில் துரோகம், இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ண மாதிரியே அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு துரோகம் பண்ண தயாராகிட்டீங்களா? நேற்று ஒரு கூட்டத்தில் பழனிசாமி பேசியிருக்கிறார். சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நரேந்திர மோடி பிரதமரான பிறகும் கூட தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் தொடர்வதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மன்மோகன் சிங்கை பலவீனமான பிரதமர் என கூறிய மோடி தற்போது தம்மையும் பலவீனமானவர் என ஏற்பாரா எனவும் கேள்வி. அரசு கடல் கடந்து மீன்பிடிக்க போகக்கூடிய நம்ம மீனவர்களை காக்க தவறிடுச்சு. தவறியது மட்டுமல்ல, வெளியுறவு கொள்கையில் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. சிறிய அண்டை நாடுகள் கிட்ட கூட இந்தியாவுக்கு செல்வாக்கு இல்லாத நிலையை பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். நம்ம மீனவர்கள் மேல இலங்கை கடற்படை நடத்துகிற தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி என்ன சொன்னார்? மன்மோகன் சிங் என்ற பலவீனமான பிரதமர் ஆளுகிற காரணத்தால் தான் நம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, பலமான பிரதமராக நான் வந்தால் நடக்காது அப்படின்னு பேசினார். இப்போ நடக்குதா நடக்கலையா? நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு பலவீனமான பிரதமர் என்பதை மாண்புமிகு மோடி அவர்கள் ஏற்றுக்குவாரா, ஏற்றுக்க மாட்டாரா? கர்ம வீரர் காமராஜருக்கு மெரினாவில் இடம் தராதவர் கருணாநிதி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முதலமைச்சராக இருந்தபோது மறைந்தவர்களுக்குத்தான் மெரினாவில் இடம் தர முடியும் என கூறியவர் கருணாநிதி எனவும் ஆரணியில் பிரச்சாரம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் முதலமைச்சர் இருந்து நிறைய நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். அவருக்கு மெரினாவில் ஒரு இடம் வேணும்னு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்முடைய கட்சியில் இணைந்த SR பாலசுப்ரமணியம் அவரோட 2 பேர் போய் திரு கருணாநிதி கேட்குறாங்க. அப்போ கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும், ஆனால் உங்களுக்கு அங்கே நம்முடைய கிண்டியில் இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. முதலமைச்சராக இருந்தபோது கருணாநிதி காலமாகவில்லை என்பதால் தான் அவருக்கு மெரினாவில் இடம் தர மறுத்ததாக EPS விளக்கம். திமுக தொடர்ந்த வழக்கால் தான் அந்த நிலை ஏற்பட்டதாகவும், காமராஜருக்கு ஒரு நியாயம் கருணாநிதிக்கு ஒரு நியாயமா எனவும் கேள்வி. தெரிவிச்சிட்டாரு, தீர்மானம் போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் இடமில்ல, கிண்டியில் 2 ஏக்கர் இடம் கொடுப்பதா சொன்னேன்.
நிலமும் கொடுக்க முயற்சி கொடுத்துட்டேன். ஆனால் அதை மறுத்து நீதிமன்றத்துக்கு போனீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உண்மையை மறைக்க முடியாது, உண்மையை மறைக்க முடியாது. உங்க அப்பா இருக்கின்ற பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், நீங்க வந்து எங்க இடத்துல முறையிடுகின்ற பொழுது உங்க அப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை நான் எடுத்தேன், வேற ஒண்ணும் இல்லை. திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடாது என பொதுமக்களுக்கு இபிஎஸ் கிண்டல். ஏழ்மையை பயன்படுத்தி கிட்னி மற்றும் கல்லீரலை திருடுவதாகவும் ஆரணி பிரச்சாரத்தில் பேச்சு. பணத்தாசு காட்டி கிட்னியை முறைகேடாக இருப்பதற்கு அழைச்சிட்டு போய் அவர்கள் வந்து அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுது. அவர்களும் திரும்பி வந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. போய் மருத்துவமனையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்க வைத்தது அதிமுக தான் என இபிஎஸ் பேச்சு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் வாக்குறுதி. 8 மாசம் அதிமுக கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் ஸ்டாலின் மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 உரிமை தொகை கொடுக்கிறார். சும்மாலாம் வரல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பரப்புரை வாகனத்தில் 3வது முறையாக பறக்கும் படையினர் சோதனை. நாகர்கோவிலில் சோதனைக்கு வழிவிட்டு வாகனத்தில் இருந்து இறங்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் தாவேக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் வாக்கு சேகரிப்பு. மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர்களைத்தான் வேட்பாளர்களாக தேர்வு செய்துள்ளதாக பேச்சு. 2 தொகுதியில நம்ம கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகம் உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடின்னு 2 தொகுதியில் நிற்கிறாங்க. களத்தில் மக்களோட மக்களா நிற்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டை போலவே புதுச்சேரியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி குழப்ப நிலையிலேயே இருப்பதாக விஜய் விமர்சனம். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி சேர்ந்து இருக்க முடியாத சோர்ந்து போன கூட்டணி எனவும் தாக்கி பேசிய விஜய், புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. புதுச்சேரி மக்களின் மாநில அந்தஸ்து கோரிக்கையை இத்தனை ஆண்டு காலம் நிறைவேற்ற முடியாதது ஏன்? ஓட்டை உடைசலான காங்கிரஸ் கூட்டணியும் பாஜக கூட்டணியும் புதுச்சேரிக்கு தேவையில்லை என விஜய் பேச்சு. வருஷமா இருக்குது, அத காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கொண்டு வரல, பாஜக கவர்மெண்ட்டும் கொண்டு வரல. புதுச்சேரி மக்களே, திமுக கூட்டணியில பேருக்கு இருக்கிற காங்கிரசும் சரி, பாஜக கூட்டணியில நிர்பந்தத்துல சேர்ந்திருக்கிறவங்களுக்கும் சரி, ஒருத்தர் முழுங்கி ஏப்பம் விடம் பார்க்கிற இந்த 2 கூட்டணியும் உங்களுக்கு ஒன்றும் செய்யவே மாட்டாங்க. உங்களுக்கு நல்லாட்சி வேணும், நம்பிக்கையான ஆட்சி வேணும். அதனால இந்த தீய சக்தி திமுக இருக்கிற உடஞ்சி ஓட்டலான காங்கிரஸ் கூட்டணியும் வேணாம், பிஜேபி இருக்கிற கூட்டணியும் வேணாம். மக்களுக்கு விரோதமான ஆளுங்களோட கூட்டணி அமைச்சா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அதை இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தியே ஆகணும். தேர்தல் பரப்புரைக்காக புதுச்சேரிக்கு சென்ற தாவேக தலைவர் விஜயின் கார் மீது தாவிய தொண்டர்கள்.
மரக்காணத்தில் ஓடும் காரின் முன்பகுதி மீது ஏறியதால் பரபரப்பு. வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ளதால் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்த வேட்பாளர்கள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் 1000க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் வந்து தடல்புடலாக வேட்புமனு தாக்கல். தமிழக பாஜகவே பரிந்துரைக்கவில்லை என்றால் வேட்பாளர் பட்டியலில் எப்படி பெயர் இருக்கும்? தேர்தலில் சீட் வழங்கப்படாதது குறித்து அண்ணாமலை விரக்தி. கோர் கமிட்டியிலிருந்தே ஒரு பேர் மேல போகல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை எப்படி அவங்க சீட் கொடுப்பாங்க? அரசியல் கட்சிகளால் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பான தேர்தல் களம். பார்க்கும் இடமெல்லாம் கொடிகள், வாக்குறுதி நோட்டீஸ்களுடன் சென்று மக்களிடம் பரப்புரை. மதுரை கருப்பாயூரணியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் மூர்த்தி வாக்காளர்களுக்கு 200 ரூபாய் பண பட்டுவாடா செய்ததாக குற்றச்சாட்டு.